அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அடுத்த அறுவடைக்கு நம்ம சொரக்காய் கொடியில் ஒரு 5-6 காய் இன்றைக்கி தான் சேர்ந்த மாதிரி ஒரு 6 காய் பறித்து ஒரே சமமாக பறித்து விற்கிற அளவில் ஒரு காய் 6 காய் சேர்ந்துருக்கு. இந்த பிஞ்சை பார்த்தோன்னே என் மாமியார் அன்றைக்கே சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி சொரப்பிஞ்சை தான் ஆட்டுக்கறியில் போட்டு சாப்பிட்ணும், நல்லா இருக்கும், சொரப்பிஞ்சும் ஆட்டுக்கறியும் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் நாங்கள் வச்சதில்லை. ஏன் ஆட்டுக்கறியில் சொரக்காய் போட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரெஷர் சுகரு ஆட்டுக்கறி எனக்கு சேராது, அது செய்யும் இது செய்யணும்னு சொல்கிறவங்களாம் அந்த சொரக்காய் அதில் போட்டு சாப்பிட்டா அந்த ஆட்டுக்கறியில் ப்ரெஷரும் ஏறாது, சுகரும் ஏறாது, எதுவுமே செய்யாது. எல்லாத்தையும் இந்த சொரக்காய் குறைச்சிரும். அந்த சொரப்பிஞ்சில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அந்த கொழுப்பு சத்தெல்லாம் வெளியில் எடுத்துரும், கொழுப்பு போய் அடைச்சிக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் சரி பண்ணி விட்றதுனால தான் சொரக்காயை ஆட்டுக்கறியோட எல்லா பிரச்சனையும் உள்ளவங்களும் அதை போட்டு சமைச்சி சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது, துணிஞ்சு சாப்பிட்லான்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க. அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இந்த காயில் எவ்வளோ மருத்துவ குணம், ஆட்டுக்கறியில் இந்த சொரக்காயை போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. வச்சுருந்தவங்க யாரும் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் தான் வைக்கலான் இருக்கேன். ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம்.